இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சென்னையில உள்ள பூந்தமல்லி மெட்ரோ இடிஞ்சு விழுந்து ஒரு ஐடி ஊழியர் உயிரிழந்தாரு. அது நடந்த சில மாதங்கள்லேயே இப்போ அதே மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எங்கன்னா, மகாராஷ்டிரால உள்ள மும்பைல, முலூத் வெஸ்ட்ன்னு சொல்லப்படுற ஏரியால மெட்ரோ கட்டுமானம் பணிகள்ல இருந்துகிட்டு இருக்கும்போது, அதில இருக்கிற ஒரு ஸ்லாப்ல உள்ள ஒரு பெரிய கல்லு வந்து கீழ விழுவுது. கீழ வாகனங்கள் போய்க்கிட்டு இருக்கும்போது, எதிர்பாராத சமயத்தில கட்டுமான பணிகள்ல இருந்த அந்த பிரிட்ஜ் வந்து அதில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாப் கைப்பிடி மீறி இருக்கிற ஒரு அமைப்பு கீழ விழுவுது. அதில ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரும், பக்கத்தில கார்ல வந்தவங்களும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அது கீழ விழுந்த ஸ்பாட்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷாவும், ஒரு கார் டிரைவரும் இருந்திருக்காங்க. காமனா ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இது விழுவும்னு அவங்களும் எதிர்பார்க்கல. அவங்க என்னன்னு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மேல இது விழுந்து, அதில ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. 3 பேருக்கு மேல இது போல சம்பவங்கள் வந்து இப்போ அடிக்கடி தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. ஒண்ணு பாலங்க இடிஞ்சு விழுவுது, இல்ல இந்த மாரி மெட்ரோ பிரிட்ஜஸ் இடிஞ்சு விழுவுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்தந்த துறையில இருக்கிற அதிகாரிகள் ஒழுங்கா கண்டுகொள்ளாம இருக்கிறதும், கவனக்குறைபாடுனால தான்ற மாரி மக்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் யார் வெளிய போனாலும் சரி, கவனமா போங்க. மேம்பாலங்களுக்கு கீழ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க. இதே போல அதில வேலை செய்யக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு யாருக்காச்சும் இப்படி நடந்தா என்ன மாரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்றத சொல்லுங்க. இதுக்கான நிதி உதவியா அந்த மக்களுக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, ரூ. 5,00,000 தான். ஒரு உயிரோட மதிப்புன்றது இன்னைக்கு ரூ. 5,00,000 போயிருச்சு. நாளைக்கு எத்தனை லட்சத்தில வந்து நிக்குன்றதையும் ஓட்டு போட போறேன் நீங்க சொல்லுங்க. நீங்க முடிவெடுங்க. இது மும்பையில தானே நடந்திருக்கு. நம்மளுக்கு என்னன்ற மாரி அசால்ட்டா இருக்க வேணாம். இது எங்க வேணாலும் நடக்கலாம்.